மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி மேக்ஸுக்கான வீடியோஸ் மேக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு. அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்த தலைப்பு பகடை டைஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வீடியோ மேக்ஸில் இரண்டாவது வீடியோ. இதில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு காட்சி காரணவியல். காட்சி காரணவியல் அப்படின்னா என்ன சார்? காட்சி காரணவியல்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கொஸ்டினில் பிக்சர் கொடுத்துருவாங்க, படம். உதாரணமாக இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அல்லது எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிக்சர் கொடுத்துட்டு அதில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியதான் காட்சி காரணவியல். ரைட். இப்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு எல்லா வகையான போட்டித் தேர்வுகளையும் கேட்டுட்ருக்குறாங்க. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சதுரம். சதுரம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 1 நீங்கள் ப்ராப்பராக நோட்டில் எழுதிக்கோங்க. கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு நமக்கு நோட்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்படி இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரோ வரிசை 1 2. அப்போது 2 ரோ இருக்குது இல்லைங்களா? ஸோ 2 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காலம்னா தொடர் 1 2. அப்போது 2 ரோ 2 காலம் இருக்குது. இதை வச்சு நம்ம சம் போடலாம். ரைட். இப்போது இந்த பாக்ஸ்க்கெலாம் நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் எப்படி நம்பர் கொடுக்குறேனோ அது மாதிரி தான் நீங்கள் எல்லா சம்முக்கும் நம்பர் கொடுக்கணும். அதனால் பாருங்கள், இப்போது இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ரோ வைஸாக 1. அடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2ன்னு கொடுக்குறேன். ரைட்டாக? இப்போ ரோ வைஸாக கொடுத்தாச்சு. ரோனா இப்படி கிடைமட்டமாக இருக்கும். காலம் இல்லைங்களா, காலம்னா கீழே இப்படி. இப்போ அதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கலாம். ரைட்டு. இப்போது இந்த காலம் இங்கே 1ன்னு கொடுக்குறேன், இங்கே 2ன்னு கொடுக்குறேன், இந்த பாக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறேன். அப்போது இங்கே கொடுக்க வேண்டாமா அப்படின்னா இதுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம கார்னரில் ஓரத்தில் தான் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்பர் கொடுத்தது திருப்பி நான் ஒரு டைம் சொல்கிறேன். 1 2 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அதே போல் இங்கே 1 2ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் நம்பர் கொடுக்கணும். இப்போ இதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. எந்த ஃபார்மேட்லனா இப்படி எழுதிக்கோங்க. 2, இந்த 2 தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? பெருக்கல் போட்டுக்குங்க. இந்த 2 இங்கே எழுதிக்கிறேன், 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எடுத்து இதை வச்சு நம்ம சம் போடலாம். 2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மேலே உள்ளதுலேருந்து 1 1 நான் கழிக்கணும். இப்போ 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குங்களா? இந்த பெருக்கில் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 2லேருந்து 1 கழிச்சா 1ன்னு கிடைக்குங்களா? அந்த 1 போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சு. இப்போது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். பெருக்குனா 2 2 4ன்னு கிடைக்கும். இதை பெருக்குனா 1 1 1ன்னு கிடைக்கும். ஃபைனலாக இது 2ஐயும் கூட்டிக்கோங்க. இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த பாக்ஸில் நமக்கு மொத்தம் 5 சதுரங்கள் உள்ளது. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஆன்சர் இஸ் 5. திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். இப்படி நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா நம்பர் போடணும். நம்பர் எப்படி போடணும்? 1 2. அதே போல் கீழே 1 2 அப்படின்னு போடணும். இதை பெருக்கல் ஃபார்மேட்டில் 2 பெருக்கல் 2ன்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ 1 1 கழிக்கணும். இப்போ 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். பெருக்கல் அதே இங்கேயும் செய்யணும். 2லேருந்து 1 கழிச்சா 1. இப்போ பெருக்க போகிறோம். பெருக்க என்ன கிடைக்கும்? 2 2 4 1 1 1. ஃபைனலாக இதெல்லாம் கூட்டினோம்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 5. இந்த படத்தில் மொத்தம் 5 சதுரங்கள் உள்ளது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். இதே எக்ஸாம்பிள் நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம நம்பர் போட போகிறோம். 1 2 3. அதே போல் கீழே 1 2 3 நம்பர் போட்டாச்சுங்களா? இப்போது 3 × 3ன்னு எழுதிக்கோங்க. 3 பெருக்கல் 3. இப்போ 1லேருந்து 1 கழிங்க. 3லேருந்து 1 கழிச்சா 2. ஸோ திருப்பி இதுலேருந்து 1 கழிச்சா 2.
கடைசியாக 1 வர வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? கடைசியாக 1 வர வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ மீண்டும் கழிங்க. 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஸோ ஏன் 1 கீழே கொண்டு வரக்கூடாதுன்னா 1 கீழே வந்து 0 கிடச்சிரும். ஸோ 0 கூட எதை பெருக்கணும் 0 ஆயிரும் இல்லைங்களா? அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. கடைசியாக 1 வர வரைக்கும் நம்ம கொண்டு வந்தால் போதும். இப்போது எல்லாத்தையும் பெருக்குங்க. 3 9, 2 2 4, 1 1. இப்போ கூட்டும்போது மொத்தமாக கூட்டி பாருங்கள். 14 கிடைக்குதுங்களா? அப்போது இந்த படத்தில் மொத்தம் 14 சதுரங்கள் உள்ளன. 14 சதுரங்கள் உள்ளன. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு. 2னா 2, 3னா 3 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோவும் காலமும் சேமாக இல்லை, மாறி மாறி இருக்குது. இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். வழக்கம் போல் நீங்கள் நம்பர் போடுங்க. 1 2 3 4. ஸோ இங்கே நம்பர் போடுங்க. 1 2 3. நீங்கள் இப்படி எடுத்து அதே மாதிரி எடுத்து எழுதுங்க. 4 பெருக்கல் 3 இல்லைங்களா? 4 பெருக்கல் 3. இப்போ 4லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 3, 3லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 2. மீண்டும் பாருங்கள். 3லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 2, 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1. மீண்டும் நம்ம வந்து 1 கொண்டு வரணுங்களா? அப்போது 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1. ஸோ 1லேருந்து 1 கழிச்சா 0 கிடச்சிடும். ஓகேங்களா? இதை அப்படியே இது பண்ணுங்கள். 4 3 12, 2 6, 2 2. ஸோ 0 கூட எதை பெருக்கணும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ கூட்டி பாருங்கள். 18 20. அப்போது இந்த படத்தில் மொத்தம் நமக்கு 20 சதுரங்கள் உள்ளன. 20 சதுரங்கள் உள்ளன. புரிஞ்சுங்களா? ஸோ திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துக்குங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. கடைசி நம்பர் எடுத்து எழுதிக்கிங்க. 4 பெருக்கல் 3 கடைசி நம்பர். இதிலேருந்து 1 1 மைனஸ் பண்ணிட்டே வாங்க. 4லேருந்து 1 போச்சுன்னா 3, 3லேருந்து 1 போச்சுன்னா 2, திருப்பி 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ பாருங்கள். 4 3 12, 2 6, 2 2, 0 கூட எதை பார்க்கலாம் 0. இதை கூட்டும்போது நமக்கு 20 கிடைக்குது. அப்போது இந்த படத்தில் மொத்தம் 20 சதுரங்கள் உள்ளன. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 4ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாங்க. இதில் பாருங்கள் 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளர 1 கொடுத்துருக்காங்க, வெளியே 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க. இதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ இதுக்கு நீங்கள் நம்பர் போடுங்க. 1 2 1 2. இப்போ கடைசியாக இருக்கிற நம்பர் எடுத்து எழுதுவோமா? 2 பெருக்கல் 2. இதுலேருந்து 1 1 கழிச்சிங்கன்னா இங்கே 1 இங்கே 1 மாறிடும். ஸோ கடைசியாக 1 வந்துட்டால் போதும். அதுக்கீழே நமக்கு தேவையில்லை. இப்போ 2 2 4, 1 1 1. அப்போ என்ன மொத்தம் 5 கிடைக்குது இல்லைங்களா? இப்போ உள்ளே இருக்கக்கூடியதில் மொத்தம் 5 சதுரம் இருக்குது. இப்போ அடுத்து வெளியே வரணும். அவுட்டரில் பார்க்கும்போது இதுங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்பர் போடுங்க. 1 2 1 2. சேம் 2 × 2. இப்போ 2 பெருக்கல் 2. இதை ஃபர்தராக 1 மைனஸ் பண்ணும்போது 1 1 கிடைக்குங்களா? இப்போ இது பாருங்கள். 2 2 4, 1 1 5. அப்போது வெளியில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 5, உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை 5. அப்போது 5 5 கூட்டிங்கன்னா 10 என்பது நமக்கான விடை. 10 என்பது நமக்கான விடை. சரிங்களா? சரிங்க சார். அப்போ இதுக்கு உள்ள இன்னொரு பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா அப்போ இன்னொரு 5 கூட்டிக்கோங்க, 15. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நான் போடுறேன் அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே இப்படி ஒன்று போடுறேன் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். இன்னும் ஃபர்தராக இன்னொரு சதுரம் இப்படி போகிற அப்படின்னா 15ன்னு அர்த்தம். 5 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து நம்ம செவ்வகம் பார்க்க போகிறோம். ஸோ செவ்வகத்துக்கும் இதே மாதிரி தான் நமக்கு ஆப்ஜெக்ட் கொடுப்பாங்க. செவ்வகம்னு டைட்டில் போட்டுக்கோங்க. செவ்வகம் டைட்டில் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 1.
எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டு இதில் எத்தனை செவ்வகம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யலான்னு பாருங்கள். இப்போது சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் வேறு வேறு வரும். ஏன்னா சதுரம்னா உங்களுக்கு 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். ஆனால் செவ்வகன்றது நீளம் அகலமாகவும் அகலம் குறைவாகவும் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே ஆன்சர் வந்து மாறும். இப்போது எப்படி வந்து நம்ம செவ்வகத்தை கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ செவ்வகத்துக்கும் வேறு எதுவும் கிடையாது. செவ்வகத்துக்கும் நம்பர் தான் போடணும். 1 2 1 2 இப்படி நம்பர் போட்டுக்கணுங்க. ரோ காலம் இது ரெண்டுக்கும் நம்பர் போட்டுக்கணும். இப்போது இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, 1 2 இங்கே நம்பர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை தனியாக எடுத்து கூட்டிக்குங்க. 1 + 2 அப்படின்னு கூட்டிக்கங்க. இது ரெண்டையும் எடுத்து கூட்டிக்கங்க. பெருக்கல் இந்த காலம் ரெண்டையும் எடுத்து கூட்டிக்கங்க. 1 + 2. அப்போது 1 2 கூட்டினா 3 பெருக்கல் 1 2 கூட்டினா 3. இப்போ 3 3 9. இதில் 9 செவ்வகங்கள் இருக்குது. இதுதான் நமக்கான ஆன்சர். திருப்பி சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நீங்கள் நம்பர் போடணும். சதுரத்துக்கு என்ன செஞ்சோம், கடைசி நம்பரை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஆனால் செவ்வகத்துக்கு எல்லா நம்பரையும் கூட்டணும். இப்போ கூட்டலாம் பார்த்தீங்களா, 1 + 2 இதை தனியாக கூட்டி வச்சுக்கோங்க. பெருக்கல் இந்த 1 + 2 இதை தனியாக கூட்டிக்கங்க. ரோ கூட்டிக்கங்க. பெருக்கல் காலம் கூட்டி போட்டுருங்க. இதை கூட்டினோம்னா 3, இதை கூட்டினா 3. அப்போ 3 3 இப்போ 3 3 9 என்பது நமக்கான விடை. அடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. செவ்வகத்தில் இதுக்கு நம்பர் போடுங்க. 1 2 3 1 2 3. ஸோ ரோவோடைய நம்பர்லாம் கூட்டிக்கோங்க. 1 + 2 + 3 பெருக்கல் காலமுடைய நம்பர் கூட்டிக்கோங்க. 1 + 2 + 3. இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 6ன்னு கிடைக்குது. அங்கேயே கூட்டினோம்னா 6ன்னு கிடைக்குது. அப்போ 6 6 36ன்றது நமக்கான விடை. இந்த ஆப்ஜெக்டில் மொத்தம் 36 செவ்வகங்கள் இருக்குது. அடுத்த சம் பார்க்கலாம். இதுக்கு நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை கூட்டிக்கோங்க. 1 + 2 + 3 + 4 பெருக்கல் அடுத்து காலம் கூட்டுங்க. 1 + 2 + 3. இப்போது நீங்கள் இதை கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. அடுத்து இதை கூட்டும்போது 6ன்னு கிடைக்குது. அப்போது 16 60. அப்போது இந்த ஆப்ஜெக்டில் இந்த படத்தில் நமக்கு மொத்தம் 60 செவ்வகங்கள் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சோமா, இந்த பாக்ஸுக்கு நாம் செவ்வகம் கண்டுபிடிச்சோமா, அதாவது 1 2 1 2ன்னு கண்டுபிடிச்சோமா. எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு 1 2 கூட்டிக்கிட்டோமா, ரோவை கூட்டிக்கிட்டோம். பெருக்கல் காலத்தையும் கூட்டிக்கிட்டோமா, கூட்டினா 3 பெருக்கல் 3 9ன்னு கிடச்சிதா. அப்போது இந்த ஒரு பாக்ஸுக்கு 9னா வெளியே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போது 9 + 9 18. அவ்வளோதான், சிம்பிள். இன்னொரு டைம் நான் வந்து சொல்லிடுறேன். செவ்வகத்துக்கு செவ்வகம்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் வரும். என்ன அப்படின்னா ஒன்று கூட்டணும். இப்போ உதாரணமாக இந்த சம் பார்க்கலாம். 1 2 3 நம்பர் போட்டுக்கோங்க. அதே போல் 1 2 3 நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ 1 + 2 + 3 எடுத்து நம்ம கூட்டிக்கிறோம். பெருக்கல், இந்த பெருக்கல் மாறக்கூடாது. அதே போல் காலமே கூட்டிங்க. 1 + 2 + 3 அப்படின்னா கூட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு 6ன்னு கிடைக்கிது. இங்கே கூட்டும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குதுங்களா. அப்போ 36. இந்த படத்தில் உள்ள மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை 36. ரைட், ஓகே. இப்போ அடுத்து நம்ம முக்கோணம் பார்க்க போகிறோம். முக்கோணம் இதே போல் தான். ஸோ முக்கோணத்தில் இது எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. முக்கோணமும் டைட்டில் போட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு நம்பர் கொடுப்போம். எப்படி நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா கீழே பாருங்கள், இங்கே நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4. ஸோ எத்தனை இந்த மாதிரி
கோடுகள் இருக்கோ அதுக்கு இடையில் நீங்கள் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 1ன்னு கொடுக்குறேன், இதுக்கு 2ன்னு கொடுக்குறேன், இதுக்கு 3ன்னு கொடுக்குறேன், இதுக்கு 4ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் நம்பர் கொடுத்துருங்க. இப்போது செவகத்தில் மாதிரி தான் ஒன்று எடுத்து கூட்டிக்கோங்க. 1 + 2 + 3 + 4 இதை கூட்டினா 7 9 10 கிடைக்குதுங்களா? அப்போது இதில் மொத்தம் நமக்கு 10 முக்கோணங்கள் உள்ளன. இதில் மொத்தம் 10 முக்கோணங்கள் உள்ளன. இன்னொரு டைம் சொல்கிறேன், இதுக்கும் நீங்கள் நம்பர் தான் போடணும். ஸோ அதுக்கு போட்டது மாதிரி 1 2 3 4 இங்கே கோடு போட்டுருக்காங்களா, அந்த கோட்டுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு 1 2 3 4 போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று நான் கூட்டிக்கிறேன். ஒன்று கூட்டினேன் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 10ன்னு கிடைக்கிது. அப்போது இந்த முக்கோணத்தில் மொத்தம் 10 முக்கோணங்கள் உள்ளன. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். வழக்கமாக நம்பர் போடுங்க. 1 2 3 4 போட்டாச்சுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் நம்பர் போடணும். இதில் பாருங்கள், இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 2. ஓகேங்களா? அப்போ இது ஒரு முக்கோணம் தானே, அதனால் இங்கே 2 முக்கோணம் இருக்குங்களா, அதனால் இங்கேயும் ஒரு 1 2 போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து கூட்டணும். 1 + 2 + 3 + 4 இதை ஃபஸ்ட்டு கூட்டிக்கிங்க. இதை கூட்டினீங்கன்னா நமக்கு 10ன்னு கிடைக்குதுங்களா? அடுத்து மேலே உள்ளதை கூட்டுங்க. 1 + 2 + இதை கூட்டும்போது 3ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ டோட்டலாக நமக்கு 13ன்னு கிடைக்கும். டோட்டல் நமக்கு 13ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ திருப்பி இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா நமக்கு இங்கே ஒரு கோடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்பர் போடுங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 நம்பர் போட்டாச்சு. மேலேயும் நம்பர் போடுங்க. போட்டாச்சு. ஒன்று கூட்ட போகிறோம். 1 + 2 + 3 + 4 ஒன்று கூட்டும்போது 10ன்னு கிடைக்கிது. அடுத்து மேலே உள்ளதில் 1 + 2 மட்டும்தான் இருக்குது. இதை கூட்டும்போது 3ன்னு கிடைக்கிது. அப்போ ஆக மொத்தம் 13 அப்படின்றது இந்த படத்தில் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணம். இதே சம இப்படி ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வழக்கம் போல் பாட்டம் வந்து நம்பர் கொடுக்கணும். கீழே 1 2 3 4 ஓகேங்களா? அடுத்து மேலே பாருங்கள், இங்கேயும் நீங்கள் நம்பர் கொடுங்க. அதே போல் இங்கேயும் நீங்கள் நம்பர் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்பர் கொடுக்கணும். இப்போ ஒன்று எடுத்து நீங்கள் கூட்டுங்க. 1 + 2 + 3 + 4 இதை ஒன்று கூட்டும்போது நமக்கு 10 கிடைக்கிது. அடுத்து மேலே 1 + 2 + இதை கூட்டும்போது 3ன்னு கிடைக்கிது. அடுத்து இந்த பகுதி இதையும் 1 + 2 + இது கூட்டும்போது 3ன்னு கிடைக்கிது. இது மொத்தமாக கூட்டினா 16 கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி நமக்கு படம் கொடுத்தாங்கன்னா அதில் மொத்தம் 16 முக்கோணங்கள் உள்ளது. ஓகேங்களா? சரி, இதுவே இப்படி கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். வழக்கமாக நம்பர் போடுங்க. 1 2 3 4 1 2 கோடு எவ்வளோ தூரம் போட்டிருக்கோ அந்தளவுக்கு நம்ம நம்பர் போடணும். அப்படி பார்க்கும்போது 1 2 3 ஓகேங்களா? இப்போ ஒன்று எடுத்து கூட்டணும். 1 + 2 + 3 + 4 இதை கூட்டினா 10. அதுக்கு மேலே 1 + 2 இதை கூட்டினா 3. அதுக்கடுத்து 1 + 2 + 3 இதை கூட்டும்போது 6. ஆக மொத்தம் 19 முக்கோணங்கள் இதில் உள்ளது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாமில் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் உள்ளது அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் உள்ளது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. இதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஆன்சரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10. இது எப்படி சார் போகிறது அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணி போடலாம். இருந்தாலும் கொஞ்சம் அது உங்களுக்கு டிஃபிகல்ட் ப்ராசஸாக தெரியும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டார் கொடுத்து அதில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள்னு கேட்பாங்க. நீங்கள் 10 அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாறவே மாறாது. ஓகேங்களா? இன்னொரு வகையான ஸ்டார் போடுவாங்க. எப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டார் இப்படி போடுவாங்க. ஸ்டார்லேயே 2 டைப் இருக்குங்க. இப்படி போடுறது, இன்னொன்று கை எடுக்காமல் போடுறது, அதாவது இப்படி போடுறது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஸ்டார் கேட்டாங்கன்னா இதில் 8 முக்கோணம் இருக்கும். கை எடுக்காமல் போடக்கூடிய முக்கோணத்தில் ஸ்டாரில் மொத்தம் 10 முக்கோணம் இருக்கும். இது 2 டேட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸ்டார் போட்டிங்கன்னா 8 முக்கோணம், கை எடுக்காமல் ஸ்டார் போட்டிங்கன்னா அதில் 10 முக்கோணம். ஓகே, இந்த 2 டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோணத்தில் இதை தவிர வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சதுரம் பார்த்தோம், செவ்வகம் பார்த்தோம், ப்ளஸ் முக்கோணமும் பார்த்தோம். இது 3 பார்த்தோம். இந்த 3லேருந்தும் கண்டிப்பாக நம்ம கொஷின் வரும். இதை தாண்டி நம்ம கொஷின் கேட்க முடியாது, அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் சதுரக்கு என்ன செஞ்சோம், சதுரத்தை பொறுத்தளவு நம்பர் போட்டோம். அந்த நம்பரை கடைசி நம்பரை மட்டும் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தோம். சரிங்களா. செவ்வகத்துக்கு ஒன்று ஒன்றே கூட்டணும், முக்கோணத்துக்கு ஒன்று ஒன்றே கூட்டணும் நம்பர் போட்டு. ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த மேக்ஸ் டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி.